நம்ம பல பகுதிகள்ல பார்த்துட்டு இருக்கோம். ரஷ்யா தொடர்ந்து இந்த சுமி, செர்னிஹிவ், கர்கிவ் இந்த பகுதியெல்லாம் பயங்கரமா தாக்குதல் பண்ணிருக்காங்க. ஏன்னா, இது ரஷ்யாவோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒப்லாஸ்ட், அதாவது மத்த பகுதி இந்த லொஹான்ஸ்க், டொனெட்ஸ்க்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு. பெருமளவுல முன்னேறி வந்துட்டாங்க ரஷ்யா. பல பகுதிகள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இப்போ இன்னும் இரு நாடுகளும் வந்து முன்னேறாம இருக்கக்கூடிய பகுதிகள்னா அது இதுதான். அதாவது கர்ஸ்க்குள்ள போய் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கான் உக்ரைன் தரப்புலருந்து. பெருமளவுல ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுத்திருக்காங்களான்னா இல்ல. இரு தரப்புலயும் இல்ல. ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா, இந்த கர்கிவ்ல லிப்ஸி, ஒசான்ஸ்க் இந்த பகுதிக்குள்ள வந்து பிடிக்கலான்னு வந்திருக்காங்க. அதுவும் பெருமளவுல ஆப்பரேஷன்லாம் இல்ல. சோ இது 2 கம்பேர் பண்ணும்போது, மத்த இடங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல சும்மா ஒரு பஃபர் ஜோன் ஆப்பரேஷன் மாரி பண்ணியிருக்காங்க. மேபி ஒருத்தங்க இன்னொரு நிலைப்பகுதிக்குள்ள வந்துரக்கூடாது. அது வந்து முக்கியமான பகுதிய பிடிச்சு வச்சுக்கக்கூடாதுன்றதுக்காக சும்மா ஒரு பஃபர் ஆப்பரேஷன் மாரி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா, இப்ப சமீப காலமா செர்னிஹிவா இருக்கட்டும், சுமியா இருக்கட்டும், கர்கிவா இருக்கட்டும், இந்த பகுதியில தொடர் தாக்குதல் பண்ணிருக்காங்க. நம்ம போன பதிவுகள் கூட பார்த்திருந்தோம். ரஷ்யா இந்த ஏர் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேப் குண்டுகள மக்கள் வாழும் பகுதியில போட்டுருக்காங்கன்னு. இந்த ஃபேப் குண்டுகள் பொறுத்தவரைக்கும் மிக பெருமளவுல சேதங்களை ஏற்படுத்தும், காயங்களை ஏற்படுத்தும். அதுவும் மக்கள் வாழும் பகுதியில கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிக்கல் தான். இப்போ செர்னிஹிவ்ல வந்து ஃபேப் குண்டுகள டெலிவரி பண்ணதுனால 7 பொதுமக்கள் கிட்ட காயமடைஞ்சுட்டாங்க அப்படின்னும் சொன்னாங்க. போன பதிவிலே நம்ம பார்த்திருப்போம். மிஸ்டீரியஸான மிசைல்லாம் இந்த பகுதியில யூஸ் பண்றாங்கன்னு. இதெல்லாம் எத குறிக்குதுன்னா, 1 உக்ரைன் அதிகமான ராணுவ வீரர்களை இந்த பகுதியில பில்டப் பண்ணியிருக்கணும். அதை குமிச்சு வச்சிருக்கணும். சோ அத தெரிஞ்சுக்கிட்டதுனால அது மேல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கணும். மேபி இன்னொரு பஃபர் ஆப்பரேஷனா உக்ரைன் தரப்பு வந்து பண்ணிருவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி நெகோசியேஷன் வருது அப்படின்னா, ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்கள்னால பிரச்சனைய முடிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் அவர்கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. சோ பிரச்சனைய முடிக்கிறதுக்காக யோசிக்கிறாரா ஜெலன்ஸ்கி அவர்கள்? ஒருவேளை அப்படி நடக்குதுன்னா, சில பல ரஷ்யாவோட பகுதிகள்லாம் உள்ள வந்து பிடிச்சுட்டாங்கன்னா, இங்கிருந்து நாங்க பின்வாங்கணும்னா, நீங்க சில இடங்கள்ல இருந்து பின்வாங்குங்க அப்படிங்கிறது போல டிமாண்ட் வைப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தம் இந்த பகுதியில ஏதோ ஒண்ணு நடக்க இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. 2வது சைடுல வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இது இந்த ஜாப்ரோசியா பகுதி இருக்கு இல்லையா? சோ அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள். இந்த இடத்துல இருந்து ஈஸியா இந்த ஜாப்ரோசியாவோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து பிடிச்சுக்க முடியும். சோ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்ல வந்து தாக்குதல் பண்றதுக்காக அதிக அளவுல அந்த பகுதியில பில்டப் பண்ணிட்டு இருக்காங்களா? உக்ரைனியன்ஸ் அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இந்த பகுதியில தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்கள் அதிகமா ரஷ்ய தரப்புன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட அங்க அதிகமான உக்ரைனோட ராணுவ வீரர்களோட மூவ்மெண்ட் தெரிஞ்சு, அது மேல மோட்டார் தாக்குதல், ஏர் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்ற வீடியோ பதிவுலாம் பார்த்திருப்போம். சோ இப்ப அதிகமான வீடியோ பதிவு வரதுனால, அந்த பகுதியில ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்க போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சோ ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் உக்ரைன் தரப்புல இருந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. எந்த பகுதியில பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தலாம். இப்ப களத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா, உக்ரைனே டைரக்ட்டா ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது ஜனவரி 3 இந்த போல தொடர்ந்து எடுத்து பார்த்தீங்கன்னாலே உக்ரைனோட மீடியாக்கள்ல 2 செட்டில்மென்ட் புடிச்சுட்டாங்க, 3 செட்டில்மென்ட் புடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ உக்ரைன் தரப்புலருந்து ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புலருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 5 செட்டில்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 பகுதிகள்ல முன்னேறி இருக்கிறாங்க ரஷ்யா அப்படின்னு போல சொல்றாங்க. அதுவும் 3 செட்டில்மென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். குராஹவ், ட்ராஸ்க், ஷெவ்ஷங்கா இந்த பகுதிகள்லாம் ரஷ்யா தரப்புலருந்து முன்னேறாங்கன்னு மேப்ல அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. சைடுல இமேஜஸ் லோட் ஆயிருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். அது மட்டும் இல்லாம போன வருஷம் மட்டுமே ரஷ்யா 3600 ஸ்கொயர் கிலோமீட்டர் தோராயமா அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. சோ தோராயமா வந்து பார்த்தீங்கன்னா, 3600 ஸ்கொயர் கிலோமீட்டர் புடிச்சுக்கிறாங்க. இத கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர நம்ம தினந்தோறும் இழந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற உக்ரைன் தரப்புல சொல்லியிருக்காங்க. ஆனா இழப்புகள் மட்டும் ரஷ்யாவுக்கு பெருமளவுல இருக்கு. ஏன்னா ஆஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல இருக்கிறதுனால பெருமளவுல காட்டுறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா ரஷ்ய தரப்புல பொறுத்தவரைக்கும் உக்ரைன் கிளைம் பண்ற அளவுக்கு அங்க இழப்புகள் ஏற்படுற மாரி தெரியல. ஏன்னா, அங்க ராணுவ வீரர்கள் தட்டுப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்நேரத்துக்கு இருந்திருக்கணும். ஏன்னா, உக்ரைன் என்ன சொல்றாங்க, 10,00,000 வீரர்கள் கிட்ட 7,00,000க்கும் மேல கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. சோ 8,00,000 கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உக்ரைனோட கணக்குப்படி. ரஷ்ய வீரர்கள் ஒண்ணு இறந்திருக்கணும், இல்ல காணாம போயிருக்கணும், இல்லன்னா அடிபட்டிருக்கணும், இன்ஜூரி ஆயிருக்கணும். இது போல கேஷுவாலிட்டீஸ் கவுண்ட் சொல்றாங்க. சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ரஷ்ய வீரர்களுக்கு தான் வீரர்கள் இல்லாம தடுமாறிட்டு இருந்திருக்கணும். ஆனா, அதிகமான வீரர்கள் அங்க களமிறக்கிட்டு இருக்கிறாங்க. புதுசு புதுசா வந்து இறங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்பிலிருந்து இருக்கு. இங்க ஆள் தேவை பற்றாக்குறைங்கிறது உக்ரைனுக்கு தான் இருக்கு. சோ இத வச்சு பார்க்கும்போது யார் சொல்றது உண்மை அப்படிங்கிறது தெரியல. நீங்க தான் கூட்டி கழிச்சு சரி இது அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்துக்கணும். அடுத்தது களத்துல மிக முக்கியமான பகுதினா அது குப்பியான்ஸ்க் தான். இந்த குப்பியான்ஸ்க்ல 2 கிலோமீட்டர் தொலைவுல சண்டை நடந்துட்டு இருக்குங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. கிளம்புங்கன்னா கிளம்ப மாட்டேங்கிறாங்க. அடம் பிடிக்கிறாங்க. இது எங்களோட இடம். நாங்க விட்டு போக மாட்டோம் அப்படிங்கிற போல அடம் பிடிக்கிறேன்றத போல சொல்றாங்க. ஆக்சுவலா உக்ரைனியன்ஸா இருக்கிறவங்கலாம் இவாக்குவேட் பண்ணி போயிருவாங்க. அது ரஷ்யன்ஸா இருக்கிறனால பாட்டி ஏதாவது குச்சி வச்சு காத்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனா பல பகுதிகள் அப்படிதான் அடி உழுகுது ரஷ்யன்ஸுக்குலாம். என்ன லேட் ஆயிடுச்சு, இவ்ளோ நாள் ஆச்சா அப்படிங்கிறது போல.
ஸோ அது போல அடி வாங்குறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. 2 கிலோமீட்டர் தொலைவில தான் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரத்தில போய் 1000 பேத்துக்கிட்ட அடி வாங்க தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிற போல புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பார்ப்போம். ஏன்னா இது போல ஆளுங்க உள்ள இருக்கிறது உக்ரைனுக்கு சிக்கல் தான். வர்றாங்கன்னா இங்க ஒளிஞ்சிருக்கான், அங்க அப்படி இருக்கு, இங்க இப்படி இருக்குன்னு பல விஷயங்கள போட்டு குடுத்துர்றாங்க சில நபர்கள்லாம். அதனால ரஷ்யாவுக்கு ஈஸியா இருக்கு கிளியரிங் ஆப்பரேஷனுக்கு. ஸோ அது சிக்கல உண்டாக்குது. இது போல மக்கள்லாம் இருக்கிறதுனால தான் கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த நீர் வரப்பா இருக்கட்டும், எலக்ட்ரிசிட்டியா இருக்கட்டும், இது பல பல விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கட் பண்ண முடியறதில்ல. அதுவும் கொஞ்சம் சிக்கலா இருக்கு. சில நேரங்கள்ல உக்ரைனியன்ஸும் இதுக்குள்ள இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்கேஸ் ரஷ்யன்ஸ் வந்தாங்கன்னா, அவங்களோட மூவ்மெண்ட்ஸ் இது போல விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்கிறதுக்கு, உக்ரைன்ஸ்க்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால சப்ளைங்கிறது பெருமளவுல இங்கலாம் இருக்காது. ரஷ்யா வந்ததுக்கு அப்புறமா, ரஷ்யா இந்த மக்களுக்கு எப்படி சப்ளைஸ் குடுக்கலாம் அப்படிங்கிறது யோசிப்பாங்க. தண்ணி கொண்டு வந்து குடுக்கறது, இது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இங்க வார் ஜோன்ல இருக்கக்கூடிய மக்கள் வெளிய ஏற மாட்டேன்ட்டாங்கன்னா, அவங்கள மெயின்டெயின் பண்ற வேல, போர் செய்யறத விட ரொம்ப அதிகம். அந்த ஒரு சோல்ஜருக்கு செலவு பண்றத விட, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு செலவு பண்றது ரொம்ப ரொம்ப அதிகம். அதெல்லாம் இந்த லோக்கல் சோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீடியாக்கள்ல பேசுவாங்க இல்லையா? ஸோ அது போல பேசிட்டு இருக்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப ரொம்ப சிக்கல் தான். 1000 பேர்த்த மேனேஜ் பண்ணணும் அப்டின்னா கஷ்டம் தான். எப்படி ரஷ்யா பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அடுத்தது நம்ம பாகிஸ்தான் கிட்ட போயிரலாம். ஏன்னா பாகிஸ்தான்ல பயங்கரமான குண்டு வெடிப்புங்க. சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஐஇடி பிளாஸ்ட், இம்ப்ரூவைஸ்டு ஐஇடி அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இத கிளைம் பண்ணிக்கிறது யாருன்னா பலுசிஸ்தான். நாங்க தாங்க பண்ணிக்கிறோம். பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிறது போல. ஏன் இத செஞ்சுக்கிறாங்கன்னா, எங்களுக்கு ராணுவம் பிடிக்கலீங்க அப்படிங்கிற போல அவங்க தரப்புல இருந்து இருக்கு. தாக்குதல்கள் வந்து பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற போல புரிஞ்சுக்கலாம். சில பல முக்கியமான பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி பிடிச்சிருக்காங்க. டிடிபி இருக்கிறாங்க இல்லையா? தெஹரிக் தாலிபான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற போல சொல்றாங்க. இதுல என்னன்னா, பல வீடியோ பதிவுகள் வருது. இதெல்லாம் எப்ப எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுகள் அப்படிங்கிறது தான் தெரியல. அ வீரர்கள் இருக்கிறாங்க இல்லையா? பாகிஸ்தானோட வீரர்கள் அப்படியே தெறிச்சு ஓடுறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் பெருமளவுல வந்துகிட்டு இருக்கு. ஆயுதங்களே இல்ல. சரண்டர் ஆகுறாங்க, ஓடுறாங்க. முன்னாடி வர்றதுக்கு முன்னாடியே ஓடிர்றாங்க அப்படிங்கிற போல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. என்ன ஏதோ பாகிஸ்தான்ல என்னென்னமோ நடக்குது. ஆனா பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா? அவரு தரப்புலருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குதுன்னா, தாலிபான் இருக்காங்க இல்லையா? இந்த டிடிபி பசங்கள்லாம் வந்து ரீலோகேட் பண்ணி வைக்கிறதுக்காக எங்ககிட்ட எவ்ளோ டிமாண்ட் பண்றாங்க தெரியுங்களா? மொத்தம் 35.93 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகைய வந்து அலோகேட் பண்ண சொல்றாங்க. இது பாகிஸ்தானோட பணத்துல வந்து பாத்தீங்கன்னா 10 பில்லியன் பாகிஸ்தான் ரூபிய வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. ரொம்ப பெரிய தொகை. ரொம்ப ரொம்ப பெரிய தொகை. எதுக்காக கேட்கறாங்க? பைப்லைன் போடுறதுக்கா? போடு நீ செய்யி பயங்கரமா செலவு பண்ணு பாகிஸ்தான். அப்பதான் நீ அத வந்து தொடமாட்ட. நீ அத எதுவும் செய்ய மாட்ட. அதிகமா செலவு பண்ணி பைப்லைன் போடுற அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் செய்றாங்களா அப்படிங்கிறது போல தெரியல. சமீபத்தில கூட வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்க முடிஞ்சது செய்திகள். தஜிகிஸ்தானோட வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் வந்து ஒரு அக்ரீமெண்ட் போடுறதா. தஜிகிஸ்தான்லயே கேஸ்லாம் இருக்கு. அது போக ரஷ்யாவோட கேஸும் தஜிகிஸ்தான் வழியா வேற பக்கங்களா போறதுக்கான வேலைகள் பார்ப்பாங்க. பைப்லைன்ல. இப்ப இன்கேஸ் பாகிஸ்தான் வந்து தஜிகிஸ்தானோட ஒரு ஒப்பந்தம் போட போறாங்களா? அதாவது பைப்லைன் வந்து போட்டுக்கலாங்க. தாலிபான் வேற அடிக்கிறாங்க. அடி தாங்க முடியல. ஒத்துக்கிறேங்க. கொஞ்சம் பார்த்து முன்ன பின்ன ஏதாவது செய்வீங்களா? எங்களுக்கு என்னங்க? அப்படிங்கிறது போல கண்ணோட்டத்துல எனக்கு தோணுது. ஆனா சில அனலிஸ்ட் தரப்பு வந்து பாகிஸ்தான் வந்து அ தஜிகிஸ்தானோட சேர்ந்துகிட்டு ஆப்கானிஸ்தான நியூட்ரலைஸ் பண்றதுக்காக பேசுறாங்க அப்படிங்கிறது போல. அப்படிலாம் நடக்கவே நடக்காது. பிகாஸ் வந்து அது வேற மாரியான கதை. தஜிகிஸ்தானுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் கிடையாது. பாகிஸ்தானோட இணைஞ்சு ஆப்கானிஸ்தானை எதிர்க்கிறதுக்கு புவியும் அதுக்கு ஒத்துக்காது. அந்த அளவுக்கு மிலிட்டரிலி ஸ்ட்ராங்கான நாடும் தஜிகிஸ்தான் கிடையாது. மேபி இருக்கலாம். எனக்கு தெரியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா தேவையில்லாம ஆப்கானிஸ்தான போய் தஜிகிஸ்தான்லாம் சொரிஞ்சு விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இது எனக்கு தெரியல. மேபி இருக்கலாம். பாகிஸ்தானுக்கு, தஜிகிஸ்தானுக்கு நல்ல உறவுகள் மேம்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னது தான். அது நாடுகள்னாலே பார்டர் இருக்கும். பார்டர்னாலே பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு இல்லையே அப்படின்னா தீவிரவாதிகள் வருவாங்க அப்படிங்கிறது போல. இந்த அமெரிக்க தரப்புல இருந்து மிரட்டல் விட்டுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? உங்களோட லிஸ்ட் எல்லாம் குடுங்க. நாங்க ஆடிட்டிங் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? சென்ட்ரல் ஏசியன் நாடுகள் கிட்ட. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த டைமே நம்ம சொல்லியிருப்போம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு அந்த மாரி யோசிக்க தோணல. எனக்கு என்னமோ பாகிஸ்தான் பெண்ட் ஆயிட்டாங்க போல தான் தெரியுது. போயி ஐயா ஒத்துக்கிறேனுங்கய்யா, எவ்வளோங்கய்யா செலவாகும் சொல்லுங்கய்யா அப்படிங்கிறது போல கேட்கிற மாரி தெரியுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்த்துருவோம். என்னன்னா கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிற போகுது. பாகிஸ்தான் பைப்லைன் போட போறாங்களா? இல்ல ஆப்கானிஸ்தான் எடுத்து அடிக்க போறாங்களான்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்த்துடலாம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரஷ்யாவோட செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் இருக்கு இல்லையா? இந்த பின்லாந்துக்கு பக்கத்துல, எஸ்டோனியாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பகுதியான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மிக முக்கியமான துறைமுகம் ரஷ்யாக்கு அந்த பகுதியில இருக்கு. அத கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் உக்ரைன் தரப்புல இருந்தெல்லாம் சொல்ல. காரணம் என்ன? சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ட்ரோன்கள் அந்த பகுதியில பறந்திருக்கு. இப்போ உக்ரைனோட ட்ரோன்கள் பார்க்கும்போதே தெரியுது உக்ரைனோட ட்ரோன் தான். ஒருவேளை உக்ரைனோட ட்ரோன்கள் பறக்குதுன்னா, ஏதோ ஒரு நேட்டோ நாடோட ஏர் ஸ்பேஸ் ஒண்ணு இல்ல. பல நாடுகள் சேர்ந்து கும்மி அடிச்சா தான் உக்ரைனோட
ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, பல நாடுகள கடந்து வரணும். அந்த அளவுக்கு அதுக்கு ரேடியஸ் இருக்கா? அந்த அளவுக்கு அது பறக்குமா? அப்படிங்கிறது போல ஒரு கேள்விகள் இருந்தாலுமே, சரி ஓகே அப்படியே பறந்தாலும் முன்னாடியே ஏதாவது தடுத்து நிறுத்தி இருக்கணும் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இது எப்படி நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இல்ல எஸ்டோனியாலருந்து திரும்பி லான்ச் பண்ணிட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள், யோசனைகள்லாம் இருக்கு. எது எப்படியோ ரஷ்யாக்குள்ள மிக பெரும் அதிர்வலைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா, செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ன்றது டெக்கரேட்டட் சிட்டி அப்படிங்கிறது போல சொல்லலாம். பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த இடத்துக்கு போணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? இப்ப எப்படி சொல்லலாம்? மணாலி, அதுபோல நம்ம ஊர்லலாம் இருக்குல்ல. ஸோ டெக்கரேட்டடான ஒரு பிளேஸ். அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இடம் அப்படிங்கிறது போல யோசிக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய துறைமுகம். அதுவும் துறைமுகம் மிக முக்கியமான துறைமுகம் ரஷ்யாக்கு. இந்த பால்டிக் சீல ஆக்சஸ் இருக்குன்னா, அது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்னால தான். இப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய துறைமுகத்துல தாக்குதல் நடக்க முயற்சி நடந்திருக்கா? அந்த இடத்துல லுங்கா பேன்னு சொல்லிட்டு லுங்கா ரிவர் ஒண்ணு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது போல ட்ரோன் பறந்ததா சொல்லப்பட்டு வருது. இது சிக்கலான ஒரு விஷயம் தான். ஒரு வேள நிரூபிக்கப்பட்டுச்சு ரஷ்யாவோட ரேடார் ஏதாவது டிடெக்ட் பண்ணியிருந்துச்சுன்னா, ஏதோ ஒரு நாட்டு மேல குறை சொல்றாங்களா? என்ன நடக்குதுன்றது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தாக்குதல் நடந்ததா? எந்த அளவுக்கு இழப்புகள் அப்படிங்கிறது வரல. வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். இது போல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது மிக பெரும் அதிர்வலைகள ரஷ்யாக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு. ஏதோ முடிவு பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அது அது மட்டும் இல்லாம டிசம்பர் மாசத்தோட இறுதி. அதான் போன மாசத்தோட இறுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப இது 23, 29 இந்த டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப திரும்ப இந்த பால்டிக் சீல ரஷ்யாவோட விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து என்ன பண்ற? ஏது பண்ற? அப்படிங்கிற போல இன்டர்செப்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ரஷ்ய தரப்புலயும் அந்த பகுதியிலேயே வரக்கூடாது. அது எங்களுது தான். நேட்டோவோடது தான் அப்படிங்கிறது போல நேட்டோசி அப்படிங்கிற போல அவங்க யோசிக்கிறாங்களான்னு தெரியல. ரஷ்யாக்கும், சீனாக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக்கேட போட்டே ஆகணும் அப்படிங்கிற போல முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல பிளாக்கேடு போட்டா தான் இது போல இன்டர்செப்ட் பண்ணிட்டே இருந்தா தான் கலிங்கன்கிராட ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் அதுக்கு தான் டார்கெட் பண்றாங்களா அப்படிங்கிற யோசனைகள் இருக்கு. ஒரு வேளை ஏதாவது பெருசா நடக்குதுன்னா, கலிங்கன்கிராட வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் அளவுல தாக்குதல் பண்ண ஆரம்பிப்பாங்க நேட்டோ அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ அதுக்காக தான் பிரிப்பேர் ஆகுறாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஏன் வந்து பெருசா ரஷ்யா செய்றாங்க அப்டின்னா, இப்ப தொடர்ந்து F-16 அதிக அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு குடுக்குறாங்க. 2வது மிராஜ் 2000 ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் உக்ரைனுக்கு குடுக்குறாங்க. இது போல குடுக்கறதுனால என்ன நடந்துரும் அப்டின்னா, அவங்களோட ரிட்டயர்ட் ஆகக்கூடிய பைலட்ஸ் ஏன்னா ரொம்ப வருஷமா அந்த விமானங்கள்லாம் ஓட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள எல்லாத்தையும் ஃப்ரீ லீஜ்ன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்காக அனுப்பிற முடியும். இதனால உக்ரைனுக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி கிடைக்கும். மிராஜ் 2000 எண்ணிக்கையும், F-16 எண்ணிக்கையும் ரொம்ப பெருசு. ரொம்ப லார்ஜ் குவான்டிட்டீஸ் இருக்கு ஆர்சனல். ஸோ பல நாடுகள் கிட்ட இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் காயலாங்கடைக்கு போட வேண்டியதெல்லாம் குடுங்கப்பா கொண்டு வந்து போட்டுறலாம் இங்க அப்படிங்கிறதோட குடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ அதுபோல விமானங்கள் அதிக அளவுல தேவை. ஏன்னா ஏர் சுப்பீரியாரிட்டி தேவை ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷனுக்கு. 18 வயசுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ குறைக்கிறாங்க, மொபைலைஸ் பண்றாங்கன்னா, அவங்கள சீக்கிரமா வந்து முன்னாடி நடந்த மாரியான ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன்ல இருக்க போல. கொடூரமான ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷனா இருக்கும். அதுக்கு ஏர் சுப்பீரியாரிட்டி இல்லாம உக்ரைன் அத செய்ய மாட்டாங்க. ஒரு வேள செய்யறாங்களா இதுக்கு? அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஒரு வேள இது போல நடக்குது அப்படின்னா, ரஷ்யா வந்து ஏதோ ஒரு எஸ்கலேஷன் பண்றாங்க அப்படின்னா, மேபி இந்த பகுதியில அவங்க டைரக்ட்டா தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது போல விஷயங்கள்லாம் நடக்குமா? அதுக்கு தான் இது போல காய்கள நகர்த்திட்டு இருக்காங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. பெருசா எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. ஏன்னா ராம்ஸ்டெயின் மீட்டிங் வேற பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நடக்கப்போது ஜனவரி 9. இந்த ராம்ஸ்டெயின் மீட்டிங் நடந்ததுன்னா, அடுத்தது எல்லாரும் எய்ட் அறிவிக்க ஆரம்பிச்சுருவாங்க. திரும்பவும் என்ன மாரியான எய்ட் பேக்கேஜ் அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் வருது இல்லையா? அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அந்த மீட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா, பிப்ரவரி 23க்குள்ள ஏன்னா ஜெர்மனில ஒரு எலக்ஷன் போகுது இல்லையா? அதுக்கு முன்னாடியே ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் வந்து ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள எப்படியாவது ஒரு சந்திப்புல பேசிடலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிக்கிறதா தெரியுது. ஏன்னா பேசணும்னு அவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. திரும்பவும் எப்படிங்க ஃபோன் கால்க்கு அப்புறம் மிக பெரும் சண்டைகள் நடக்குமா? பிரச்சனைகள் எஸ்கலேஷன்லாம் நடக்குமான்லாம் தெரியல. ஸோ பேசுறதுக்கு திரும்ப திரும்ப ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் விருப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். பேசி முடிச்சிருவாங்களா? வழிக்கு கொண்டு வருவாங்களா? இல்ல எப்படி ரஷ்யா முடியாதுன்னு சொல்லி நிப்பாங்களா? மேற்குலக நாடுகள் பெண்ட் ஆயிருவாங்களா? அப்படிங்கிற பல கேள்விகள், யோசனைகள்லாம் இருக்கு. எது எப்படியோ யாரோ பெண்டாங்க, அமைதி கொண்டு வந்தா போதும் அப்படிங்கிறது போல பலருக்கு இருக்கு. ஏன்னா பிரச்சனை பெருசாச்சுன்னா ரொம்ப மோசமா போயிரும். அது யாருக்குமே வேண்டாம் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ட்ரம்ப் அவர்கள் வருகையினால என்ன நடக்க போகுது நல்லது இந்த உலகத்துக்குன்னு சொல்லிட்டு, இதோட இந்த பதிவெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.